இன்னொரு பெரிய வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 92 மாடல் RS100. ஸோ கஸ்டமரோட ரெக்வஸ்டில் நம்ம 135 ஸ்டிக்கர் டைப்பில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோ நம்ம பார்த்துருப்போம் நம்ம வண்டியில் RS100 135ல். இது ஒரு டிஃப்ரெண்ட் கலர்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வண்டி பார்த்தது எல்லாமே டோட்டலாக வேறு மாதிரி ரெடியாக இருந்துச்சு, ஸ்டாக் வண்டியாக ரெடியாக இருந்துச்சு. ஸோ இது ஸ்டாக்கை தாண்டி ஒரு யூனிக்னஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எனக்கு ராவா கம்பெனியில் ஷோரூம்லேருந்து வரும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எனக்கு வேணும். ஆனால் கலர் மட்டும் எனக்கு நான் சொல்கிற கலரில் டோனில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த ரீஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஒரு பின் டு பின் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பிஸ்டன் கிளியராக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி பண்ணியிருக்கோங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிம்முமே பார்த்தீங்கன்னா ஹீரோவோடதை கொடுத்துருக்கோம். போஸ்ட் கம்பி புதுசு வாங்கி நிக்கல் பண்ணியிருக்கோம். ஸ்டீல் மக்காடு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ராடு பம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஹெட்லைட்டு. இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடி கொடுத்துருக்கோம். இதுலேயுமே உங்களுக்கு பாஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எல்இடி ஹெட்லைட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சூப்பர் எஸ்எல் ஹெட்லைட்டில் போட்டிருப்போம். இது வந்து ஒரிஜினல் யமாவோட ஹெட்லைட்லேயே நம்ம பண்ணியிருக்கோம். ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா அசாடு கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி அசாடு கொடுத்துருக்கோம். இன்ஜின் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாகவே லைட்டு தெரியும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ தெரியுதா என்னன்னு தெரியல, ஆனால் வண்டி டெலிவரி வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன், பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா ஆண்டில் பார், இந்த வண்டியோட ஆண்டில் பார் ஒரிஜினல் ஆண்டில் பாரை நிக்கல் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் இருக்கும். என்னடா எக்ஸ்ட்ரா சுவிட்சுன்னு யோசிக்க வேணாம். ஒன்று பார்த்தீங்கன்னா அசாடு சுவிட்சு, ஒன்று வந்து இன்ஜின் கீழே கொடுத்த லைட்டு சுவிட்சு. ரெண்டுக்குமே கட் ஆஃப் சுவிட்சு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஆயில் பம்ப் யூஸ் ஆகும். ஒரிஜினல் கேப்லேயே நம்ம இந்த வண்டிக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மீட்ரு பேனல் எல்லாமே புதுசு, லாக் செட்டு புதுசு கொடுத்துருக்கோம். ஸோ 100 பொறுத்தளவுக்கு ஆண்டில் பார் ஷோ கப்புலாம் வராது. ஸோ நம்ம ஷோ கப்பு எல்லாமே இதுக்கு வந்து 135 மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேங்க் சீல்டை பற்றி தான் சொல்லணும். டேங்க் சீல்டை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட இன்ஜின் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். இது வந்து ஏற்கனவே சொன்னால் 100ன்னு சொன்னேன். ஸோ பர்ஃபார்மன்ஸுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோங்கிறத ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பர்ஃபார்மன்ஸுக்காக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 115 கார்பரேட்டர் கொடுத்துருக்கோம் கிங்கோடது. ஸோ போர் வந்து G1 போரு. ஸோ அப்படியே பக்கத்தில் வந்து காட்டுங்க, G1 போரு. ஸோ G1 போரு இதுலேயுமே லைட்டாக நம்ம போட்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஜின் கேஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம அலாய்ங் போல்ட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ரீடு வால்வு புதுசு, மேனிஃப்ளோட் லப்பரும் புதுசு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெஃப்லேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆரன் பார்த்தீங்கன்னா ரூஃப் ஆரன் கொடுத்துருக்கோம். ஸோ ஹைவேல போகும்போது நல்லா சவுண்டாகவே இருக்கும். இன்ஜினில் பொறுத்தளவுக்கு கிளச்சு, கனெக்டிங் ராடு, அப்புறம் போரு, ஹெட்டு எல்லாமே டோட்டலாக A to Z வரைக்கும் இந்த இன்ஜினை பொறுத்தளவுக்கு ப்ரெஸ்ஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த வண்டியோட பீட் சவுண்டுக்கு காட்டும் போது இந்த இன்ஜினோட நாய்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வைப்ரேஷன் இருக்காது, ஒரு நாய்ஸும் இருக்காது. ஸோ கிக்கர் பார்த்தீங்கன்னா எனக்கு 135 கிக்கர் வேணும்னு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. 135 கிக்கர் இந்த வண்டிக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி சைலன்சர், அவங்களோட சைலன்சர் அப்படியே நிக்கல் பண்ணியிருக்கோம். இந்த சைலன்சர் 6 வோல்ட் சைலன்சர் இந்த வண்டியில் இருந்துச்சு. அவங்களோட சைலன்சரே அப்படியே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேங்க் சீல்டு ஒரு பிளட் ரெட்டுன்னே சொல்லலாம். இது நம்ம இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் வீடியோலலாம் நிறையா போட்டிருந்தோம் பிளட் ரெட்டு. ஸோ இதில் ஸ்டிக்கர் மட்டும் 135 ஸ்டிக்கர் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 135 ஸ்டிக்கர் நம்ம கொடுத்துருக்கோம். மோனோகிராம் மட்டும் 100 மோனோகிராம் வேணும்னு சொன்னாங்க. ஸோ 100 மோனோகிராம் கொடுத்துருக்கோம். ஸோ இதை தாண்டி கஸ்டமர் எங்களோட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது இன்ஜின் கீழே எனக்கு இந்த மாதிரி டோனில் வந்து ரெடி பண்ணோம், ரெட் கலரில் ரெடி பண்ணோம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதே மாதிரி ரைட்டு லெஃப்ட் கேஸில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கஸ்டமரு எங்கிட்ட ஓவரால் ஒரு ஸ்டாக் வண்டியாக கேட்டாங்க. ஸோ எல்லாமே ஸ்டாக்காகவே ரெடி பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து எங்கிட்ட ரீஸ்டோர் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆயில் பம்ப் ஒர்க் பண்ண வைப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த வண்டியில் ஆயில் பம்ப் ஒர்க் ஆகுது. ஸோ
இதுக்கு வந்து ஆயில் பம்பு புதுசு நம்ம கொடுத்துருக்கோம். இவங்களோட ஆயில் பம்ப் வந்து பிளட் அப்போது ரொம்ப டேமேஜ் ஆகி இன்ஜினே வந்து எங்கிட்ட வந்து பிளட்டு சென்னையில் பிளட் வந்துச்சுல்ல, ஸோ அதுலேருந்து ஒரு 6 மாதமாக வண்டி எடுக்கலை. அதுக்கடுத்து நம்ம கேரேஜுக்கு கொண்டு வந்தாங்க. டோட்டலாக ஸ்க்ராப் கண்டிஷனில் இந்த வண்டி இப்படி டோட்டலாக நம்ம மாற்றிருக்கோம். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரேஜில் நிறையா வண்டி ரீஸ்டோர் ஆகிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் ஒன் பை உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாள் நம்ம வீடியோ கம்பல்சரி வரும். அது ரெஸ்டோரேஷன் வீடியோவாக இருந்தாலும் சரி தான், நம்ம லேட்டான வீடியோவாக இருந்தாலும் சரி தான். இதே மாதிரி உங்களுக்கு அசம்பிள் வீடியோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுங்க. கமெண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வண்டியோட பீட் சவுண்டு கேளுங்க. ஒரு ஒரிஜினல் 100 மாதிரியே தான் இந்த வண்டி பீட் இருக்கும். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இந்த இன்ஜினோட வைப்ரேஷன் உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னேன். அதையுமே இந்த பீட் சவுண்டில் காட்டுறேன். ஸோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியோட அவுட்லுக்கு, நம்ம இன்ஜின் ஒர்க் பண்ணது, ரெஸ்டோரேஷன் பண்ணது எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வண்டி பிடிக்கும், RS பிடிக்கும்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆல் பெல் இருக்கும், ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ரெஸ்டோரேஷன் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஷாப்பை கான்டாக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நம்ம பெஸ்ட்டாகவே பண்ணி தரலாம். Thank you all. Keep supporting.